ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் சாப்பிடல அப்படின்னா சாப்பிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இதுக்கெல்லாம் வாங்கின பொரி கண்டிப்பாக நம்மள்கிட்ட நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அதை நல்லா ஸ்பைஸியாக வறுத்து சூப்பராக சாப்பிட்லாம். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தெருக்கடையிலலாம் பொரிக்க நமக்கு எப்படி மசாலா போட்டு கொடுப்பாங்க அப்படின்ற வீடியோவில் நான் போட்டிருக்கேன். வேணும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பொரியில் உப்புமாவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். நமத்து போச்சு பொரினா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். இது நல்லா பொறுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்க பொரி தான். இதில் தான் நம்ம ஸ்பைசி நல்லா ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வறுக்க போகிறோம். எப்படி வறுக்குன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 கவர் ஃபுல்லாகவே நிறைய பொரி நான் வச்சுருக்கேன். பொரிக்கு இந்த அளவு தான் அளவு போடணும் அப்படின்ட்டு கிடையாது. நான் காமிக்கிற அளவை விட அதிகமாக போயிட்டாலும் பரவாயில்ல, குறைவாகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஸ்பைஸியாக சேர்க்குறோமோ அது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் பொரிக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் ஃபுல்லாகவே நான் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூட நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பொட்டுக்கடலை. இது எல்லாமே ஒரு 50லேருந்து 100 கிராமுக்குள்ளே வரும். ஒரு 75 கிராம்லேருந்து 100 கிராம்னு வச்சுக்கோமே, அந்த அளவுக்கு இருக்கும். கூடவே பூண்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன். பூண்டெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொரிக்கு. கூட மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா வரமிளகா ஒரு 7லேருந்து 8 மிளகா 2 உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் உள்ள காம்புகள்லாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கூடவே கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாமே எடுத்தாச்சு. இதுக்கு ஆல்ரெடி பொரியில் உப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம லைட்டாக இந்த ஸ்பைசஸ்க்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. பொரிக்குன்னு நீங்கள் கணக்கு பண்ணி சேர்த்திங்கன்னா உப்பு அதிகமாகிடும். ஆனால் சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சோன்னா இந்த பொரி வறுவல் ரொம்ப 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 டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம செய்ய போகிறோம். செக்கில் ஆட்டின நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயை பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 100 மில்லி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூட இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு எண்ணெய் ரொம்ப அதிகமாக போயிட வேண்டாம். ஒரு 100லேருந்து 125 ml அளவுக்கு இருந்தால் ஓகே. இப்போ நான் ஒரு 100 ml அளவுக்கு நான் சேர்த்துட்டு நான் பூண்டு எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா பொறுன்னு நல்லா ரோஸ்ட் மாதிரி பொரிஞ்சு வரும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலை அந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. லேசாக சூடானோட்டி நிலக்கடலையை சேர்த்துட்டு கூடவே பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பூண்டு நல்லாவே ரோஸ்ட் ஆகணும். கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கரிஞ்சிரும். ஆனால் உங்களுக்கு நல்லா மொறுன்னு அந்த பூண்டெல்லாம் ஆகாது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கி விடுங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம பொரியை சேர்க்கறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே நல்லா ஃப்ரைட் ஆகியிருக்கணும். பொரி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரைட் ஆகாது. அதுக்காக தான் இந்த எண்ணெயில் பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்ணெய்க்கு பூண்டுக்கு மேலே அந்த எண்ணெய் மிதக்கணும். அப்போ தான் அந்த பூண்டு எல்லாமே நல்லா மொறுமொறுப்பாகும். எடுத்து நம்ம பொரி எடுத்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் பூண்டு. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். தட்டி நம்ம சேர்த்தோன்னா தான் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகும். முழு பூண்டை சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போது பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. முன்னாடியே கருவேப்பிலையை சேர்த்துட்டிங்க அப்படின்னா கருவேப்பிலை கரிஞ்சிரும். அதனால் கடைசியாக தான் கருவேப்பிலை சேர்க்கணும். சேர்த்துட்டு கருவேப்பிலையை நல்லா ரோஸ்ட் அதை நல்லா பொறுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பொரி இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துடலாம். ஸோ எல்லா பொரியுமே சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நல்லா பாத்திரம் அகலமான பாத்திரமாக, பொரி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த பெரிய பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம இது மாதிரிலாம் செஞ்சு வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்குமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராகவே இருக்கும். ஒரு 10 நாளைக்கு ஸ்நாக்ஸே தேவையில்லை. இதை நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா தினைக்கும் கொஞ்சமாக நம்ம தட்டில் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தா சூப்பரான ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். ஸோ பாருங்கள், இது மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க 3 நிமிஷத்துக்கு ஒருக்க மெதுவாக பரட்டி விடுங்க. அடுப்பில் வச்சுருக்க பொரி கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா பொரி ரொம்ப சீக்கிரமாக கரிஞ்சிரும். ஸோ இப்போ நம்மளோட பொரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. நாம் ஒரு கிளாஸ் பவுலில் போட்டுட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். 10 நாளைக்கு தாராளமாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. நம்ம அப்படியே சாப்பிட்றத விட இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நிச்சயமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் கவிஷ்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் பண்ணணும் உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய், தேங்க்யூ, டாடா.